எங்களை நேசிக்கின்ற பரம தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் அப்பா குடும்பத்தில் ஒரு எழுப்புதலுக்காய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் மண்டாடுகிறோம் தகப்பனே. அநேக குடும்பங்கள் அப்பா பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் அனுதினம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. தேவனே, குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஒற்றுமை ஆவியை நீ ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிறையப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் மன மகிழ்ச்சியான ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உறவினர்களுக்குள்ளே தகப்பனே ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தேவன் தகப்பனே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனத்தின் ஆவியப்பா ஊற்றப்பட நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனை, குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. எந்த குறைவும் குடும்பத்தில் காணப்படக்கூடாது. குறைவு நிமித்தம் பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகக்கூடாது. தேவன் எல்லா தேவைகளையும் மனிதனின் காலத்தில் நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன் அப்பா. எல்லா குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமுதாயத்தில் கர்த்தாவே கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியில் ஒரு குடும்பமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்படுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அது மாத்திரமல்லப்பா, மற்ற குடும்பங்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியான ஒரு குடும்பமாய், ஒரு சாட்சியில் ஒரு குடும்பமாய் முன்மாதிரியாய் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் உங்களுடைய சமத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே தகப்பனே தேசத்தை குறித்த ஒரு பாரம், தேச ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை, தேசத்திற்காய் மன்றாடுகின்ற அந்த வாரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் உள்ளத்திலும் தேவன் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைய சமாதானத்துக்காக மன்றாடக்கூடிய குடும்பங்கள் எழும்புவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, தேவனே உங்களுடைய சித்தத்திற்கும் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளுக்கும் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நடக்கக்கூடிய ஜனங்களாய் காணப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்காக அவங்க செயல்படுவதற்கு உதவி செய்யுங்க. முற்றிலும் உடைய சித்தம் நிறைவேறணும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, உடைய சித்தத்தின் மையத்தில் வாழ்கிறவர்களாய் காணப்படுவதற்கு உதவி செய்யுங்க. குடும்ப தலைவர்கள் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகின்ற தலைவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. குடும்ப தலைவிகளும் தேவனுக்கு பயப்படுகிற குணசாலியான ஸ்திரீகளாய் காணப்பட உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு தாவி ஒளிவு மர கஞ்சுகளை போல கத்தாவை எல்லாவற்றும் பிள்ளை திருப்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே தேவனை உண்மை முன்னிறுத்தி செயல்படுவதற்கு உதவி செய்யுங்க தகப்பனை. எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரம் உள்ள திருச்சபையோடு ஒருமனமாய் இணைந்து செயலாற்றுவதற்கு உதவி செய்யுங்க. தேவராஜ்யத்தின் காரியங்களை சரியாய் செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய முடியாது. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.